இன்னைக்கு கிளாஸ்ல செமி கிளாசிக்கல் ட்ரீட்மெண்ட் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது மேட்டர் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பர்டிகுலர்லி இது எமிஷன் அண்ட் அப்சர்ஷன் பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ செமி கிளாசிக்கல்னா என்னன்னு பார்க்கலாம். செமி கிளாசிக்கல்னா இப்போ ரேடியேஷன் ஃபீல்டு இருக்கு இல்லையா, எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபீல்டு, அதை வந்து கிளாசிக்கல் ஃபீல்டாக நம்ம ட்ரீட் பண்ணுறோம். அதே சமயத்தில் இந்த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் பார்ட்டிகிள் அண்டு எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபீல்டு, அதை வந்து நம்ம குவாண்டம் மெக்கானிக்கலாக ட்ரீட் பண்ணுறோம். அதாவது யூசிங் டைம் டிபெண்டன்ட் பெர்டர்பேஷன். அது வந்து அந்த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் பார்ட்டிகிள் அண்ட் எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன் வந்து குவாண்டம் மெக்கானிக்கலாக ட்ரீட் பண்ணுறோம். ரேடியேஷன் ஃபீல்டை வந்து கிளாசிக்கல். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து இதை வந்து நம்ம செமி கிளாசிக்கல் ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஜென்ரல் ஸ்ராடிங்கர் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். தட் இஸ் IH கிராஸ் டெல்டா சை ஓவர் டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் H cross squared over 2m del squared psi plus V psi. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து கைனடிக் எனர்ஜி, செகண்ட் ஒன் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது வந்து வித்தவுட் எனி எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபீல்டு. இப்போ இன் பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபீல்டு, இப்போ ஹாமில்டோனியன் எப்படி இருக்கும்? ஜென்ரல் ஹாமில்டோனியன் வந்து பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர்டு ஓவர் 2m ப்ளஸ் வின்னு தான் இருக்கு. இப்போ பியில் வந்து நம்ம இஎம் ஃபீல்டை நம்ம யூஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. தட் இஸ் மைனஸ் இ பை சி ஓவர் ஏ. ஸோ இது ஹோல் திங் ஸ்கொயர். பி ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம இந்த டேர்ம் வச்சிருக்கோம். தென் பிளஸ் வி அஸ் யூஸ்வல் பொட்டன்ஷியல். இந்த பொட்டன்ஷியலையும் நம்ம வந்து இ பை எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபீல்டை ஆட் பண்றோம். இந்த ஏ அண்ட் பை ரிலேட்டட் டு எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபீல்டு. ஏ வந்து வெக்டார் பொட்டன்ஷியல் உங்களுக்கு நல்லா தெரியும். பை இஸ் எ ஸ்கேலார் பொட்டன்ஷியல். இப்போ அந்த மேட்டர் ரேடியேஷன் இன்ட்ராக்ஷன் கண்டினியூ பண்ணுறோம். ஹாமில்டோனியன் வந்து நம்ம இப்போ தான் டிஃபைன் பண்ணோம். 1/2m p மைனஸ் இ ஓவர் சி ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் வி ப்ளஸ் இ பை. இப்போ பி அண்ட் ஏ டு நாட் கம்யூட். பியும் ஏயும் கம்யூட் பண்ணாது. அப்போ இது ஸ்கொயர் பண்ணும்போது என்னென்ன டேர்ம் வரும்? அப்கோர்ஸ் 2m வந்து காமனாக எல்லாத்துலேயும் வரும். ஸோ பி ஸ்கொயர்டு ஓவர் 2m ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்டுங்கிறது இங்கே இ ஸ்கொயர்டு ஓவர் சி ஸ்கொயர்டு இன்ட்டு ஏ ஸ்கொயர் இல்லையா? அது மைனஸ் பி டாட் ஏ, அப்கோர்ஸ் இந்த கான்ஸ்டன்ட் வரும். தட் இஸ் இ ஓவர் எம்சி. இ ஓவர் எம்சி பி டாட் ஏ மைனஸ் இ ஓவர் 2mc ஏ டாட் பி. இது வந்து பி டாட் ஏ, இது வந்து ஏ டாட் பி பிளஸ் இ பை பிளஸ் வி whole thing multiplied by the wave function psi, which is equal to IH cross delta psi over delta t. இப்போ நம்ம வந்து வீக் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபீல்டுன்னு எடுத்துக்குவோம். தட் இஸ் கம்பேர்ட் டு வி தி பொட்டன்ஷியல் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபீல்டு வந்து வீக். தட் இஸ் ஏ அண்ட் பை ஆர் ஸ்மால். அப்போ ஏ வந்து ஸ்மால்னா ஏ ஸ்கொயர் வந்து ஸ்டில் ஸ்மாலர். ஸோ அதனால இந்த செகண்ட் டேர்மை இதில் இக்னோர் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் டேர்ம் நம்ம எழுதுவோம் பை ரீப்ளேசிங் பி பை இட்ஸ் ஆப்ரேட்டர். தட் இஸ் இங்கே பி ஸ்கொயர் இருக்குல்லையே, அது வந்து மைனஸ் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் டெல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஆப்ரேட்டர். செகண்ட் டேர்ம் நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம். தேர்ட் டேர்ம் வந்து இது வந்து பி வந்து மைனஸ் IH cross del. So minus minus plus ஆயிரும். So plus IH cross del dot A. அதே மாதிரி நெக்ஸ்ட் டேர்ம் பிளஸ் IH cross E. ஏன்னா இந்த P வந்து IH cross மைனஸ் IH cross del. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். பிளஸ் IH cross டெல் வந்துடும். பிளஸ் அந்த வி நெக்ஸ்ட் டூ டேர்ம் அஸ் இட் இஸ் நம்ம வச்சுக்கிறோம். இப்போ இதை ஃபர்தரா எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருக்கு. இது இப்போ இந்த
psi வந்து அவுட் சைட் ப்ராக்கெட் இருக்கு, அதை இன்சைட் கொண்டு வாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம வந்து இது கிளாசிக்கல் தியரி யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து ஸ்மால்னு எடுத்துக்கிறோம், வெரி க்ளோஸ் டு ஜீரோ. ஸோ ரஃப்லி ஐ எம் டேக்கிங் பை இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்புறம் கூலும் கார்ஜ் டைவர்ஜன்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இது ரெண்டையும் மைண்டில் வச்சுட்டு நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த பை வந்து வெரி ஸ்மால்னால வி கேன் இக்னோர் பை ஈக்குவல் டு ஜீரோ, இந்த டேர்ம் இக்னோர் பண்ணிடலாம். ரிமைனிங் 1 2 3 4 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 4 டேர்ம்ஸை நம்ம எடுத்துக்குவோம். ரிமெம்பர் தட் நம்ம பையை சை உள்ள கொண்டு வரோம். ஸோ தி ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து டெல் ஸ்கொயர் சைன் வந்துடும். செகண்ட் டேர்ம் வந்து டெல் டாட் ஏ சைன் வந்துடும். தேர்ட் டேர்ம் வந்து ஏ டாட் டெல் சைன் வந்துடும். லாஸ்ட் டேர்ம் வந்து வி சைன். ஸோ இப்போ வந்து இதுல செகண்ட் டேர்ம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா இப்படி எழுதலாம். வந்து ஏ வெளியே கொண்டு வந்துங்க, ஏ டாட் டெல் சை. தென் சையை முன்னாடி கொண்டு வந்துங்க, சை டெல் டாட் ஏ. ஸோ இப்போ வந்து டைவர்ஜன்ஸ் ஆஃப் ஏ வந்து நம்மளுக்கு ஜீரோன்னு தெரியும். ஸோ திஸ் வில் கெட் கேன்சல். இதுல தேர்ட் டேர்ம் கேன்சல் அவுட் ஆயிரும். ரிமைனிங் டேர்ம் தான் நம்மள்கிட்ட இருக்கு. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த 4 டேர்ம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதில் செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்ம் பாருங்க, ரெண்டுமே ஈக்குவல். ஸோ 2 டைம்ஸ் இதை எழுதலாம். அப்போ 2 நியூமரேட்டரில் உள்ள 2 கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ சிம்பிளி நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஐ ஹச் கிராஸ் இ ஓவர் எம்சி. ஏன்னா இது ரெண்டு தவணை ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ 2 டைம்ஸ். ஸோ நியூமரேட்டரில் ஒரு 2 வரும், டினாமினேட்டரில் ஒரு 2, ரெண்டு கேன்சல் அவுட் ஆயிரும். இந்த வியை வந்து செகண்ட் டேர்மாக கொண்டு வந்த பிறகு இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் பாருங்க, இட் இஸ் ஹாமில்டோனியன் ஹச் நாட், அன்பர்டர்ப்டு ஹாமில்டோனியன். இது வந்து பெர்டர்ப்டு ஹாமில்டோனியன் ஹச் பிரைம். இப்போ இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம வந்து ரேடியேஷன் வந்து கிளாசிக்கலா ட்ரீட் பண்றோம், அந்த இன்ட்ராக்ஷன் தான் குவாண்டம் மெக்கானிக்கலா ட்ரீட் பண்றோம். ஸோ வீக் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு நம்ம அசீவ் பண்ணிக்கிட்டோம். அப்போ வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன் வந்து ஸ்மால் பெர்டர்பேஷன், ஏன்னா ஃபீல்டு வந்து ஒரு ஸ்மால் ஃபீல்டு, அதனால இது வந்து பெர்டர்பேஷன். ஸோ இது வந்து பெர்டர்ப்டு potential. So this is the perturbation, small perturbation. That is H prime is equal to I E H cross over MC A dot del. இப்போ இங்க A வேல்யூ எடுத்தானா, A வந்து வெக்டார் பொட்டன்ஷியல் கேன் பி ரிட்டன் as A naught e power I kr minus omega t plus A naught star e power minus I kr minus omega t. ஸோ இப்போ நம்ம பார்த்தா பெர்டர்ப்டு ஹாமில்டோனியன் இஸ் ஈக்குவல் டு ஐஇ ஹச் கிராஸ் ஓவர் எம்சி ஏ டாட் டெல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டைம் டிபெண்டன்ட் பெர்டர்பேஷன் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா இந்த பெர்டர்ப்டு பொட்டன்ஷியல் வந்து டைம் டிபெண்டன்ட். ஸோ இப்போ இன்னர் ப்ராடக்ட் எடுக்கிறோம். இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்னர் ப்ராடக்ட் வித் கே ப்ரா கே அண்ட் கெட் என். ஸோ இப்போ இந்த ஹச் பிரைம் டி விச் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி ஈக்குவல் டு திஸ் ஒன். ஸோ இதில் ஐஇ ஹச் கிராஸ் ஓவர் எம்சிஏ வெளியே எடுத்துடுறோம். தென் யூனோ ஏ வந்து இந்த டேர்ம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு திஸ் ஏ நாட், இந்த இது வருது இல்லையா, ஏ நாட் எக்ஸ்பெனன்ஷியல் டேர்ம், ஏ நாட் ஸ்டார் இட் இஸ் எக்ஸ்பெனன்ஷியல் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு ஏ, அப்கோர்ஸ் டாட் டெல், இது நம்ம போட்டுருக்கோம். ஸோ இதை எப்படி ரீரைட் பண்ணி எழுதலாம்னா, இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைம் டேர்ம்ஸை வெளியே எடுத்துருங்க. இ பவர் ஐ ஒமேகா டி வெளியே எடுத்தாச்சு. தென் ரிமைனிங் வந்து அந்த இன்னர் ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஏ நாட் வந்து கான்ஸ்டன்ட், அதனால அதையும் வெளியே எடுத்துக்கிட்டேன், அதாவது டைம் இண்டிபெண்ட். ஸோ அதையும் வெளியே எடுத்துட்டேன். இப்போ அதே மாதிரி இந்த செகண்ட் டேர்ம்ல இ பவர் ஐ ஒமேகா டி மைனஸ் ஐ, இங்க வந்து மைனஸ் ஒமேகா டி, மைனஸ் ஆஃப் மைனஸ்
plus plus I omega t, of course it is constant, then A naught star and this inner product. இப்போ நம்ம இந்த இன்னர் ப்ராடக்ட் பார்த்துருக்கோம் ஐடென்டிஃபை. ஸோ அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டைம் டிபெண்டன்ட் பெர்டர்பேஷன், இந்த ப்ராபபிலிட்டி ஆம்ப்ளிடியூட் AK1, இந்த 1 represent first order perturbation which is a function of time is equal to 1 over IH cross by definition integral between 0 to tau e power I omega kn t. Then this inner product in the left hand side and the inner product, this integration is over time. இப்போ இந்த ப்ளூ கலர்ல எழுதிருக்கு இல்லையா இந்த இன்னர் ப்ராடக்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளது, அதை ரைட் ஹேண்ட் சைடு உள்ள டேர்மால ரீப்ளேஸ் பண்ணுங்க. ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்லையும் செகண்ட் டேர்ம்லையும் வந்து IEH கிராஸ் ஓவர் MC காமனா வெளியே இருக்கு, அதை எடுத்துடலாம். ஆல்ரெடி இங்க ஒரு IH கிராஸ் இருக்கு MC. தென் ரிமைனிங் டேர்ம் வந்து இதுல பாத்தீங்கன்னா by definition e power I omega kn t. Then in the first term exponential term and this A naught and this inner product. அதே மாதிரி செகண்ட் டேர்ம் இது வந்து I omega t, that is of course இது வந்து காமன் இந்த ப்ராக்கெட், இந்த ஒமேகா kn இங்க இருக்கு, A naught star and the inner product. இப்போ இதுல பாத்தீங்கன்னா IH கிராஸ் இங்க இருக்கு இல்லையா டினாமினேட்டர்ல, நியூமரேட்டர்ல ஒரு IH கிராஸ் இருக்கு, அது ரெண்டு கேன்சல் அவுட் பண்ணிடலாம். அது கேன்சல் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்லி EMC மட்டும் இருக்கும். EMC இதை ரெண்டா நான் செப்பரேட் அவுட் பண்றேன். EMC இந்த எக்ஸ்பொனன்ஷியல் டேர்ம், இது இந்த ரெண்டு எக்ஸ்பொனன்ஷியல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் e power I omega kn minus omega t. இந்த A நாட் அப்படி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த இன்னர் ப்ராடக்ட் அதே மாதிரி சேம் திங் இங்க அப்ளை பண்ணிருக்கேன். E by MC வந்து கான்ஸ்டன்ட், ஸோ அதனால இதை இன்டெக்ரலுக்கு வெளியே எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த எக்ஸ்பொனன்ஷியல் டேர்மை இதை மல்டிப்ளை பண்றேன். அப்போ e பவர் I ஒமேகா kn பிளஸ் ஒமேகா tன்னு வந்துடும். ஸோ இப்போ தென் இந்த A நாட் ஸ்டார் அப்புறம் இந்த இன்னர் ப்ராடக்ட் வந்து. ஸோ இதுதான் நம்ம இப்போ அரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் ப்ராடக்ட் இருக்குது இல்லையா, அது வந்து டைம் இண்டிபெண்ட், ஸோ அதனால அது இன்டெக்ரலுக்கு வெளியே எடுத்துடுறோம். அதே மாதிரி செகண்ட் டேர்ம்லையும் அதை இன்டெக்ரலுக்கு வெளியே எடுத்துடுறோம். ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா பிட்வீன் 0 அண்ட் டவு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, இப்போ எக்ஸ்பொனன்ஷியல் e பவர் I ஒமேகா kn மைனஸ் ஒமேகா t, இதை இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் e பவர் I ஒமேகா kn மைனஸ் ஒமேகா t டிவைடட் பை I. அந்த I தான் நான் வந்து இங்கே கொண்டு வந்திருக்கேன், I ஒமேகா kn மைனஸ் ஒமேகா. ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணும்போது அப்பர் லிமிட் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுவீங்க, டி வந்து டவுன்னு மாறிடும் அப்பர் லிமிட்ல, அண்ட் லோயர் லிமிட்ல வந்து டி வந்து 0, e பவர் 0 1. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அதே மாதிரி இந்த செகண்ட் டேர்ம்ல இன்டெக்ரல் வந்து இதே மாதிரி தான் வரும், எக்ஸப்ட் இந்த ஒமேகா kn மைனஸ் ஒமேகாக்கு பதிலாக இந்த இங்கே வந்து ஒமேகா kn பிளஸ் ஒமேகான்னு வரும், அவ்வளவுதான். மற்றபடி வேற டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. இந்த எக்ஸ்பிரஷன்ல பாத்தீங்கன்னா எய்தர் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணும் அல்லது செகண்ட் டேர்ம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து டாமினன்ட்னு வச்சுக்கோங்க, அது எப்போ பாசிபிள், இந்த ஒமேகா kn இஸ் ஈக்குவல் டு ஒமேகா, அப்போ வந்து இது பீக்ல இருக்கும், வெரி ஹை, க்ளோஸ் டு இன்ஃபைனைட். ஸோ அப்போ வந்து இந்த ஹச் கிராஸ் எப்போ அது பாசிபிள், ஹச் கிராஸ் ஒமேகா kn இஸ் ஈக்குவல் டு ஹச் கிராஸ் ஒமேகா, அதாவது ஒமேகா kn இஸ் ஈக்குவல் டு ஒமேகான்னு இருக்கும்போது ஹச் கிராஸால மல்டிப்ளை பண்றோம். இது வந்து உங்களுக்கு தெரியும், ஒமேகா kn வந்து 4 ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஹச் கிராஸ் ஒமேகா knங்கிறது டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபைனல் எனர்ஜி அண்ட் இனிஷியல் எனர்ஜி, அதாவது EK மைனஸ் EN.
EK வந்து ஃபைனல் எனர்ஜி, En வந்து இனிஷியல் எனர்ஜி. ஸோ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா H கிராஸ் ஒமேகா கிடைக்கும். அதே மாதிரி இப்போ இந்த En ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க. தென் ஃபைனல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு En பிளஸ் H கிராஸ் ஒமேகா. அதாவது ஃபைனல் எனர்ஜி வந்து இனிஷியல் எனர்ஜில இருந்து H கிராஸ் ஒமேகா வந்து ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தி அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் வந்து H கிராஸ் ஒமேகா. அதாவது இது வந்து அப்வர்ட் டிரான்சிஷன். ஸோ யூ வில் கெட் சம் அடிஷனல் எனர்ஜி. இப்போ அந்த செகண்ட் டேர்ம் டாமினேட் பண்ணுதுன்னு வச்சுக்குவோம். செகண்ட் டேர்ம் எப்போ டாமினேட் பண்ணும்? தென் ஒமேகா கேஎன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா. ஸோ அப்போ வந்து H கிராஸ் ஒமேகா கேஎன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் H கிராஸ் ஒமேகா. ஸோ அஸ் யூஸ்வல் இங்கே யூஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா EK minus En is equal to minus H cross omega, which is equal to EK. இந்த En இந்த பக்கம் கொண்டு வந்துங்க, இந்த மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும். En minus H cross omega. இப்போ ஃபைனல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இனிஷியல் எனர்ஜில இருந்து H cross omega அமௌண்ட் வந்து குறையும். ஸோ இது வந்து டவுன்வர்ட் டிரான்சிஷன். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் டாமினன்ட்னு எடுத்துக்கிறோம். அப்போ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி எப்படி இருக்கும்? அதாவது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃப்ரம் மூவ் தி பார்ட்டிகிள் ஃப்ரம் nth ஸ்டேட் டு kth ஸ்டேட், விச் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஸோ இந்த ஆம்பிளிடியூட், ப்ராபபிலிட்டி ஆம்பிளிடியூட் மாடுலஸ் ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் ப்ராபபிலிட்டி. ஸோ அப்போ இது ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா எனிவே மாடுலஸ் ஸ்கொயர் தான் எடுக்கிறோம், ஐ வந்து இக்னோர் பண்ணிடலாம். So you will get E squared over M squared C squared. இந்த இது modulus A naught squared and this inner product. And இதை ஸ்கொயர் பண்ணும்போது நான் என்னோட ப்ரீவியஸ் லெக்சர்ல, தட் இஸ் ஹார்மானிக் பெர்டர்பேஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதை இ பவர் ஐ ஒமேகா கேஎன் மைனஸ் ஒமேகா டவ் மைனஸ் 1 இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 times sin squared omega kn minus omega divided by tau divided by 2. Of course, இது denominator square பண்றேன். So இப்போ வந்து intensity of the electromagnetic wave is small in a small frequency range delta omega. அது வந்து எப்படி இருக்கும்னா I omega delta omega ன்னு இருக்கு. Then we can write the average எடுக்கலாம் from pointing vector. உங்களுக்கு pointing vectorனா என்னன்னு தெரியும். Over a period of oscillation. இந்த A naught modulus A naught squared is equal to 2 pi C over omega squared I omega delta omega. இப்போ நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். இதுல இந்த ரெட் கலர் பாண்ட்ல மாடுலஸ் ஏ நாட் ஸ்கொயர் பார்த்தோம் இல்லையா, அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அதை சப்ஸ்டியூட் பண்ணி ரிமைனிங் as it is நான் வச்சிருக்கேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த சி ஸ்கொயர்டு இருக்கு இல்லையா, இந்த சி ஸ்கொயர்டு இங்க சி. ஸோ அது வந்து கெட் கேன்சல்டு. இந்த சியோட கேன்சல் ஆயிரும். டினாமினேட்டர்ல சி மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 4 இருக்கு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா யூ வில் கெட் 8. அது இங்க போட்டிருக்கேன் 8. இங்க ஒரு பை இருக்கு, இங்க ஒரு இ ஸ்கொயர்டு. தென் இங்க வந்து என்னன்னா இந்த ஒமேகா ஸ்கொயர்டு இருக்கு இல்லையா, ஒமேகா ஸ்கொயர்டு எம் ஸ்கொயர்டு. அப்கோர்ஸ் இந்த சி வந்து ரிமைனிங் டேர்ம் நான் வந்து as it is வச்சுக்கிட்டேன். இப்போ அப்சர்ப்ஷன் ப்ராசஸ், தி ப்ராபபிலிட்டி டிரான்சிஷன் வந்து எப்படின்னா அப்வர்டு டிரான்சிஷன் வச்சுக்குவோம். இப்போதான் பார்த்தோம் EK ஈக்குவல் டு EN பிளஸ் H கிராஸ் ஒமேகா. ஸோ இப்போ வந்து நம்ம மோனோக்ரோமேட்டிக் இல்லைன்னு வச்சுக்குவோம். EM ரேடியேஷன் வந்து நாட் அ மோனோக்ரோமேட்டிக். அப்போ நீங்க வந்து சிங்கிள் ஃப்ரீக்வன்சி அதுக்கு எடுத்துக்க முடியாது. ஸோ ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ஸ் இருக்கும். ஸோ இட் வேரிஸ் ஃப்ரம் EK டு EK பிளஸ் டெல்டா ஒமேகா H cross omega, of course. So the range of frequency இருக்கும். அப்போ you have to take summation. இது summation இருக்கணும் for all the frequency. So இங்க வந்து ஒரு summation symbol நான் introduce பண்ணியிருக்கேன்.
ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸ்பிரஷன் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு பீக் எங்க கிடைக்கும்? நான் சொன்ன மாரி பீக் வந்து ஒமேகா கேஎன் அந்த பாயிண்ட்ல தான் கிடைக்கும். தட் இஸ் வென் ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா கேஎன். நம்ம ஒமேகா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வர்றோம். மேக்ஸிமம் பீக் எங்க கிடைக்கும்? வென் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா கேஎன். ஸோ அப்போ வந்து இந்த ஒமேகா ஸ்கொயர் எப்படி ஆகும்? ஒமேகா கேஎன் ஸ்கொயர்னு வந்துடும். ஐ ஒமேகாங்கிறது ஐ ஒமேகா கேஎன். இப்போ 1 ஹவர் டைம் ஒரு யூனிட் டயத்துக்கு ப்ராபபிலிட்டி எவ்வளவு அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ அதனால இதை வந்து இப்போ இந்த வேரியேஷன் ஃப்ரீக்வன்சி வேரியேஷன் இன்ஃபினைட்டெசிமலி ஸ்மால்னு வச்சுக்குவோம். ஸோ அப்போ இந்த சம்மேஷன் வந்து இன்டெக்ரலாக மாறிடும். இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினைட் டு பிளஸ் இன்ஃபினைட். இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 ஹவர் டீயால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கேயும் ஒரு 1 ஹவர் டீ வந்து. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் வந்திருக்கு. இந்த இன்டகிரேஷன் பார்ப்போம். இது வந்து ஸ்டாண்டர்ட் இன்டகிரேஷன். இந்த இன்டகிரேஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா π/2. ஸோ இது வெல் நோன் வேல்யூ. ஸோ இதுக்கு π/2 இந்த இன்டகிரல் பதிலாக π/2 ரீப்ளேஸ் பண்ணுங்க. இங்கே ஆல்ரெடி ஒரு பை இருக்கு. ஸோ அது வந்து π² ஆயிரும். இந்த 8 வந்து ஏன்னா இங்கே 2 இருக்கு இல்லையா டினாமினேட்டர்ல 4ன்னு கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் எக்ஸ்பிரஷன். அப்கோர்ஸ் இந்த இன்னர் ப்ராடக்ட் மாடுலஸ் ஸ்கொயர் ஆஃப் திஸ் இன்னர் ப்ராடக்ட் இது வந்து ஃபார் அப்வர்டு டிரான்சிஷன். சிமிலர்லி இதே லாஜிக் அப்ளை பண்ணி டவுன்வர்ட் டிரான்சிஷன், அந்த டவுன்வர்ட் டிரான்சிஷன் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இகேக்கு பதிலாக நான் இகே பிரைம்னு போட்டிருக்கேன். ஆஃப்டர் ஆல் இது வந்து சேஞ்ச் ஆஃப் நோட்டேஷன் அவ்வளவுதான். அதனால பிசிக்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ இதே எக்ஸ்பிரஷன் தான் நம்மளுக்கு கிடைக்கும். எக்ஸப்ட் இந்த இன்னர் ப்ராடக்ட் இ பவர் ஐகேஆர் இருக்கு இல்லையா, அது இ பவர் மைனஸ் ஐகேஆர் நம்ம இந்த கிளாஸ் ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்துருப்போம். எனிவே இது ரெண்டும் பாருங்க, இது ப்ரொபோஷனல் டு தி மாடுலஸ் ஸ்கொயர் ஆஃப் திஸ் இன்னர் ப்ராடக்ட். மற்ற எல்லாமே சேமா இருக்கு. இந்த எக்ஸ்பிரஷன்ல இதுல சேமா இருக்கு. ஸோ இது மாடுலஸ் ஸ்கொயர்ங்கிறதுனால திஸ் சைன் டஸ் நாட் மேட்டர். ஸோ அதனால நம்மளுக்கு என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம்னா, both upward transition and downward transition will have same probability. அதான் இதனுடைய important point. Thank you very much for watching my video and supporting me.